வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஓனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலையும் அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆங்கிலோ கோல்டு டைப்பில் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த நாம் ரீசெண்டாக போட்டது பார்க்கலாம். ஸோ அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா ஆப் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதாவது ஆஃபர் டைப் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் ஆஃபர் கொடுப்பாங்க, அதை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் தென் அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதை கட்டிட்டு அதை பார்த்திங்கன்னா 1 மந்த் கழித்து வித்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு டெய்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டெய்லினா டெய்லி இல்லைங்க. ஸோ ஒரு 5 days 10 days 1 day இந்த மாதிரி பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ 1 day பேக்கேஜ் அதிகபட்சம் நமக்கு ஒரு 200 ப்ராஃபிட் வரும். அதே பார்த்திங்கன்னா 5 day பேக்கேஜ் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 சம்திங் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம ஆல்ரெடி இதை டைப்பில் போட்டிருக்கோம். ஸோ அது என்னதுன்னு நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஸோ ஓகே, ஜிஎஸ் ரிச்சுன்னு ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் டைப், ஓகே வெயிட் பண்ணுங்கள் தேடி சொல்கிறேன். ஓகே, லியாண்டல் பேசல், ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பு. ஸோ வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய நேம் heikoinvest.ru அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு சைனப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓடிபியும் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு எப்போவுமே வேரி ஆகிற மாதிரி போடுங்க. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு வெப்சைட் வேறு மாதிரி இருக்கணும், அதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். நான் பார்த்திங்கன்னா நேற்றோ முந்தானத்தோ பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த இது ஐஃபோன் மால் சம்திங், ஓகேங்களா? பேர் சொல்லிட்டேன்னா ஓகே. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை இன்றைக்கி வந்துட்டு, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லையா, அந்த அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் தான், பாஸ்வேர்டு எதுவுமே மாற்ற கிடையாது, அப்படியே தெரிஞ்ச மாதிரி உள்ளே லாகின் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு எப்படி தெரியுன்னு தெரில, பட் பாஸ்வேர்டு கெஸ் பண்ணி போட்டுட்டு உள்ளே போய்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரெல்லாம் மாற்றிட்டாங்க. வித்ரா எடுக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்திருக்காங்க 9 மணிக்கு, ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆகி அந்த அக்கௌண்ட் நம்பரெல்லாம் டெலீட் பண்ணிட்டு என் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி வித்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஹேக்குங்கிறத விட அது கெஸ்ஸு தான். ஸோ அதே வெப்சைட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தன் தான் இருக்கிற யூடியூபரை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எடுத்தாலும் யாரும் கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னால அப்படியும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பாஸ்வேர்டை கெட்டியாக போட்டுக்கோங்க, அதாவது ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ வாங்க வெப்சைட்டுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 518 ரூபா போடுற மாதிரி இருக்கும். டே இன்கம் அப்படின்றது இது வந்துட்டு 1 டேயில் ஆட் ஆகாது. ஸோ நமக்கு வித்ராவலுக்கும் இது வராது, ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு வித்ரா அதாவது இன்றைக்கே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அந்த அன்றைக்கி போட்டால் அடுத்த நாள் பண்ணிக்கலாமான்னா முடியாது, ஓகேங்களா? இது வந்துட்டு நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. ப்ரோ டெய்லி இன்கம்மா, நான் 518 ரூபா போட்டேன், ஃபஸ்ட்டு பேக்கேஜ் போட்டேன், எனக்கு பார்த்திங்கன்னா வித்ராவலுக்கு ஆட் ஆகலைன்னு எத்தனை பேர் கேட்டுட்டீங்க. எல்லாேருக்கும் நான் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நானும் சளைச்சி போகலை, ஓகேங்களா? அதை சொல்லி. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வித்ராவலுக்கு வராது. ஸோ அந்த டைம் முடியணும், 58 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 9614 ரூபா 88 பைசாவாக பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டன் ஆகும். அதை வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து மேதாவி மாதிரி, ப்ரோ உனக்கு தெரிஞ்சால் சொல்லு, இல்லைனா சொல்லாத, எதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் எத்தனை டைம் சொல்கிறது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 280 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. இது போட்டோம் அப்படின்னா 420 ரூபா நமக்கு அடுத்த நாள் வந்துடும், ஓகேங்களா? 1 day வேலிடிட்டி. டோட்டல் இன்கம்மாக 420. மினிமம் ரெடீம் பார்த்திங்கன்னா 200 மட்டும்தான். 200 நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணணும். 280 அப்படின்னு போட்டிங்கன்னா வராது. 201ன்னு போட்டாலும் வராது வித்ராவலுக்கு. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா முழு நம்பராக போடணும். 200னா 200 ஃபுல்லாக போடணும், 500னா 500 ஃபுல்லாக போடணும். அந்த மாதிரி கான்செப்ட் இது. அண்ட் தென் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு இனிமேல் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம விட்டுலாம். ஆல்ரெடி டிஎஸ் மெத்து ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு இதே டைப்பில், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் தான் இதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 1 டேக்கான பேக்கேஜ் 250 போட்டால் 420 வரும். அதை வித்ரா எடுத்தோம் அப்படின்னா டேக்ஸ் போக மீதி அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துருவோம். அதுக்கு ஹோம் வந்துடுவோம். ஹோம் வந்துட்டு ஓகே, ஹோமில் இல்லை, மீல போனோம் அப்படின்னா மீலையும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் வந்துடுவோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இங்கே 799.98 இருக்குது, இது கொடுத்துப்போம். ஓகேங்களா, கொடுத்துட்டு பே சேனல் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 சேனல் இருக்குது இல்லையா, நாம் 2வது சேனல் போவோம். ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 798 வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு பேடிஎம் கொடுத்து கிளிக் டு பே கொடுத்து பே பண்ணிடுவோம். ஸோ பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்மிட் யூடிஆர்னு சொல்லிட்டு வந்திருக்கும். யூடிஆர் நம்பர் சப்மிட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் வெயிட் பண்ணிங்கனாலே அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு பார்த்து பதிவு பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேக் போயிடுறேன். ஸோ பேக் போயிட்டு நாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் போட போகிறோம். ஸோ 518 இது போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ரெக்கார்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 250 ரூபா போட்டால் 420 ரூபா டெய்லி, அதாவது 1 டே இன்கம் தான் ஒரு நாள் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்த நாள் வராது. அதை நீங்கள் திருப்பி போடலாமான்னு அமௌண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை விட்டுருங்க. தென் இதில் வந்துட்டு நான் வித்ரா எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்துட்டு வித்ராவல் ரெக்கார்ட் காமிக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எண்டர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்துட்டு 200 வித்ரா எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்லேயும் ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 192 ரிசீவ் ஆகிருக்கு இதுலேருந்து. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான். ஸோ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா காப்பின்னு வருது, ஷேர் கொடுத்தோன்னா ஷேர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். புரிஞ்சா? இது வந்துட்டு பேடிஎம் ஆப் வழியாக தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ வாங்க இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இல்லை இன்வெஸ்ட் அப்படின்றத வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இது வந்துட்டு நமக்கு ஒரு 5 to 10 days ஆகணும். ஓகேங்களா, ஸோ 10 days ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதில் நிறையா 1 day ஆஃபர், 2 day ஆஃபர், 5 day ஆஃபர், 7 day ஆஃபர் இந்த மாதிரியெல்லாம் வரும். லியாண்டல் பேசலும் டிஎஸ் ஸ்மித்தும் இந்த மாதிரி தான் ரன் ஆச்சு. ஸோ இந்த கான்செப்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 நாள் வரும். இதில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான டேஸ் வரும். 58 நாள்னால் 50 நாள் அதிகபட்சம் இது ஓடும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே நாம் இந்த ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்துட்டு 2 பேக் மட்டும் ட்ரை பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னாலுமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து கார்ட்ஸ்னு இருக்கிறத வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதன் காண்டாக்ட் அஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த காப்பி லிங்க் கொடுத்துட்டு உங்கள் டீம் பில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் உங்களுக்கு ஆகும். ஸோ அது ஒரு 35% ஃபஸ்ட் லெவலில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 2%, 1% அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரும் உங்களுக்கு கமிஷன். ஸோ 3 லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்துட்டு நீங்கள் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டவுன்லோட் லிங்க் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 31% எஃபிஷியன்சி இன்கம் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பேக்கேஜுக்கான இன்கம். சர்ப்ரைஸில் 5% கிடைக்கும். அண்ட் தென் எஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா லெவல் 2லேயும் 3லேயும் 3%, 1% இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படிக்கலைன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 3 டாட் அழுத்தி ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு தமிழில் படிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணோன்னா நண்பர்களே அழைக்க அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது காப்பி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது மூலமாக நீங்கள் தமிழில் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்கும் அது அந்தன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை % கிடைக்குது அப்படின்றதும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே வந்துடுது. ஓகே, ஸோ இது டெலிகிராம் சேனல் காமிக்கிறாங்க இல்லையா, ஸோ நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோடு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த கோடை வச்சு நாம் பார்த்திங்கன்னா இந்த பரிமாற்றம் ஒரு பரிசு பணம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதில் அந்த கோட் போட்டோம் அப்படின்னா நாம் ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெடீம் பண்ணி அதை வச்சு நாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் டெய்லி செக்கின்னும் இருக்கும். ஸோ இதில் பணிகள்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நான் பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணிட்டேன். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா 10 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, ஸோ 47 ரூபா பார்த்திங்கன்னா கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 30 பேரை ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா 307 ரூபா கிடைக்கும். 50 பேரை ஜாயின் பண்ணி விட்டோம்னா 570 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்கம் ரெவன்யூ, அதாவது ஒரு டாஸ்க் பண்ணுறோம் அதுக்கான ரெவன்யூ நமக்கு வருது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வேறு என்ன டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
அண்ட் தென் கேட்ட கொஷினையும் கேட்காதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அதை கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அவாய்ட் பண்ணிக்கோங்க பேட் வேர்ட்ஸை. ஸோ எல்லாராலையும் பேட் வேர்ட்ஸ் பேச முடியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு பெரிய ஆள், நான் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதோ எந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டில் கஸ்டமர் கேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சண்டை போடுங்க, வார்த்தை பேசுங்க, திட்டுங்க. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒரு சிலது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ராப்பராக 2 டேஸுக்கு அப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. இந்த டைப் ஆப்ஸை பார்த்திங்கன்னா கடைசிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த டைப்பில். அதனால் 10 நாளைக்கு வரைக்குமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது கடைசி ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா நம்ம கேப் விட்டுறணும். ஏன்னா நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க, அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஜாயினிங் கொடுக்காமல் இருந்தோம்னாலே போதும். நமக்கு பார்த்திங்கன்னா பாதி பணம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லி இன்கம்மை பார்த்திங்கன்னா டெய்லி வித்ரா எடுத்துருங்க. இதிலே வச்சுக்க வேணாம். ஏன்னா எவன் வேணால் எப்போ வேணால் நம்ம அமௌண்ட்டை ஆட்டை போட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. யார் வேணால் பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஓடிபி இல்லாமல் கூட மாற்றுற மாதிரியும் நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும் உங்களோட ஃபண்ட்ஸுக்கு. அந்த கண்ட வெப்சைட்லலாம் போய்ட்டு கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அதை பார்த்தினா மற்ற யூடியூபர்ஸும் என்ன சொல்கிறாங்க, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றின அப்டேட் எவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா பை பை. டேக் கேர்.